Hey all, இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸில் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சொல்யூஷன் கைட்லைன்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் மோஸ்ட்டாக ஆஸ்க் பண்ணுறது, அதை ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி அந்த பேட்டர்னை எப்படி சால்வ் பண்ணலாம், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் அது மாதிரி ஒரு பேசேஜ் சால்வ் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் ஒரு 2 பேசேஜ் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏன் 2 பேசேஜ்னால் கிளாஸ்க்கு யாருமே வரல. ஸோ ஐ தாட் தட் ஐ குட் போஸ்ட் ரெக்கார்டட் வீடியோ ஆன் திஸ். ஸோ அதனால் ரெண்டு பேசேஜ் பண்ணி போட்டுருப்பேன். பிளான் ஆஃப் டேக்கிங் 6 பேசேஜஸ், பட் கிளாஸில் இல்லாதனால ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் வித் 2 பேசேஜஸ். ஸோ ஹோப் யூ ஆல் அட்டெண்ட் தி கிளாஸ் ரெகுலர்லி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேசேஜ் வந்து பார்க்குறப்போ சில்ட்ரன் பேஸ்டாக இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லலாம். எஜுகேஷன், ஸோ ஏதோ எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு பேசேஜ். இந்த பேசேஜை நம்ம எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம்னா QP ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணலாம். So first question, with reference to the passage, consider the following statements. When a children are denied education, adult society do not act on the behalf of them. Right to education as a law cannot be enforced in the country. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸ், ஐ மீன் கரெக்டாக இன்கரெக்டான்னு கேட்டுருக்காங்க. இதில் ஒன்று கரெக்டாக இல்லை ரெண்டுமே கரெக்டாக அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து உள்ளே போய் பேசேஜ் ரீட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதில் எந்த மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் ஸ்கிம் ரீட் பண்ணுறப்போ இந்த அடல்ட்டுங்கிறது இந்த வேர்டு எனக்கு சிக்கிட்டு. ஸோ வந்து அந்த இதுலேயே நான் பார்த்துடலாம். த அடல்ட் சொசைட்டி தட் மஸ்ட் ஆக்ட் ஆன் த பிஹாஃப் ஆஃப் த சைல்டு. ஓகே, அது வந்து அப்போது நான் வந்து அடல்ட் சொசைட்டி கண்டிப்பாக அந்த பிஹாஃப் ஆஃப் த சைல்டு இருக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டுச்சு. அதே மாதிரி இன்னொன்று என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க, ஆக்டாக இதை வந்து லாவாக இதை ரன் பண்ணுறது வந்து கஷ்டம், இதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஏதாச்சும் ரிலேட்டடான இது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, reminder it ensuring the constitution and demand for this. Okay, executed no compensation and relevant is because okay. இதில் வந்து என்ன பாருங்கள், இந்த லைன்லேயே நமக்கு வந்து புரிஞ்சுட்டு, பிகாஸ் இட் வில் ரிமைன் இன் பேப்பர் ஆர் இட் வில் பிகம் ரியாலிட்டி. ஸோ ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து லா கேனாட் பி என்ஃபோர்ஸ்ட்னு எந்த லைன்லேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ போத் A and B தான் கரெக்ட் ஆன்சர். வெரி ஈஸி டு சால்வ் ஆல் திஸ் கொஷின்ஸ். பட் நான் வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, நம்ம எப்பவும் PYQ சால்வ் பண்ணுறப்போ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவோம்ல, லைக்வைஸ் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறையா ஸ்லைட்ஸ் போட்டிருந்தேன். But unfortunately you are not in class, so I am just solving alone. That's the boredom everywhere. Okay, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷனில் பார்த்தா அக்கார்டிங் டு த பேசேஜ் வாட் குட் பி அ ட்ரெடிஷ்னல் ஆப்ஸ்டக்கிள் டு தி எஜுகேஷன் ஆஃப் தி கேர்ள்ஸ். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து ட்ரெடிஷ்னல் ஆப்ஸ்டக்கிள்னு கேட்டிருக்காங்க. எய்தர் B 2 times ஸ்டேட்மெண்ட், ஐம் சாரி, ஒன்லி AB, ACB, BCD, ABCD. ஓகேவா, இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் எந்த ஆப்ஷன் இல்லைன்னு கண்டுபிடிச்சோம்னா மித்த ஆப்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். inability of the parents to fight a legal battle when the right of the education is denied to the children. ஐயோ, இந்த லைன் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ரிலேட்டடாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல யார் நமக்கு இந்த லாவை ஃபைட் பண்ணோம்னா அடல்ட்ஸ் தான் ஃபைட் பண்ணுவாங்க. எனக்கு இதுவே ஃபஸ்ட்டே தப்புன்னு தெரிஞ்சுட்டு. ஸோ இருந்தாலும் நம்ம செகண்ட் ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்படி செகண்ட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா C ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம்னா எலிமினேஷன் ஆஃப் சாய்ஸஸ். ஓகே, இதில் இந்த கொஷின் the traditional way of thinking about girls' role in society, அது ஒரு wrong. Okay, there is no hope because a childhood has lost. Traditional obstacle to இருக்குது traditional obstacle to girls' education. அப்போ B ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஆப்வியஸாக இந்த C ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர், A வந்து இல்லை. ஓகே, அதுக்கடுத்து where the child's right to an education is denied, no compensation offered later can be adequate or relevant is reflected through the fact that childhood is short, opportunity to learn missed during specific childhood period may not be compensated later in the earlier life, both A and B and none of the above. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 2 ஆப்ஷன் இருக்குதா இல்லையா நம்ம செக் பண்ணோம்னா இதில் எது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, சைல்டுஹுட் இஸ் ஷார்ட். அஃப்கோர்ஸ் சைல்டுஹுட் இஸ் ஷார்ட், அது நம்ம இதில் போய் பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை, ரைட். ஸோ சைல்டுஹுட் இஸ் ஷார்ட். ஓகே, இன்னொன்று opportunity learned missed during the specific period may not be compensated in the later age. இதுவுமே இதில் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை.
பிகாஸ் இந்த இடத்துல இருக்கிற கொஷின் வந்து ரிஃப்ளெக்டட் த்ரூ தி ஃபேக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்டை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஒரு கொஷின். ஸோ ஃபேக்ட்ஸ்னால் நமக்கு தெரிஞ்சதை நமக்கு இதில் இருக்கிற நாலேஜ் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ போத் A and B. Okay, the expressions symptomatic of deeper turmoil reflects அப்படி சொல்லிட்டு அடுத்த கொஷின் இருக்காங்க. அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? லேக் ஆஃப் ப்ராப்பர் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இன் த சொசைட்டி, என்டாச்மெண்ட் டு த ரைட் ஆஃப் தி எஜுகேஷன், ப்ரிவைலிங் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் இன் த கண்ட்ரி அண்ட் நன் ஆஃப் தி அபோவ். இதுவும் நம்ம இந்த தேர்ட் கொஷின் சால்வ் பண்ணுறப்போ பார்த்தோம். இந்த சிம்போட்டிக் டீப்பர் ட்ரொமாயில் இந்த சொசைட்டி வந்து யாரை பேஸ் பண்ணி வருதுன்னா ஆக்சுவலி இதில் கேர்ள் சைல்டை பேஸ் பண்ணி தான். திஸ் அன் ஆப்ஸ்டிக்கல் டு த கேர்ள் சைல்டு. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து லேக் ஆஃப் கேர்ள்ஸ் ப்ராப்பர் எஜுகேஷன் இன் த சொசைட்டி. Okay, which one of the following statement is in the second part of the sentence? Okay, which one of the following statement conveys key message of the passage? India has been declared that education is compulsory for its children. Adult society is not keen on implementing the right to the education. The right to the education, particularly for a girl child, needs to be safeguarded and none of the above. இதில் எந்த ஆப்ஷன் கேட்டிருக்காங்க? ஸோ இந்த இதில் வந்து நமக்கு என்ன கீ மெசேஜ் கிடைக்குது? ஸோ இதை வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்தா அந்த கீ மெசேஜ் வரும். ரீட் பண்ணி பார்க்க வேணாம், நம்ம இதுவரை சால்வ் பண்ணதுலேருந்தே ரைட் டு தி எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்னு பேசியிருப்பாங்க. அதே மாதிரி கேர்ள் சைல்டு வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஆப்ஸ்டிக்கல்ஸ்னால எஜுகேஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சீனு கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே, அடுத்து த கிரியேட்டிவ் கான்செப்ட். The concept of creative society refers to the phase of development of society in which large number. இது எத்தனை வருஷம் கொஷின்? Okay, let's solve and see. What does the author imply the creative society? Creative society ன்னு என்ன சொல்லியிருக்காங்க? The creative society is a phase of development of the society with a large number of potential concentration becomes articulate and active. Okay, இந்த ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்காங்க. சொசைட்டி வித் லார்ஜ் நம்பர் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அண்ட் ஆக்டிவ், அதுதான் இது வந்து கிரியேட்டிவ் சொசைட்டி. இதுலேயே பாரு, இதில் பாரு, ஏயும் சி ஆப்ஷனும் வர்றதான் எனக்கு என்னமோ கரெக்ட் ஆன்சர்னு தோணுது. பிகாஸ் அது ரெண்டும் தான் சிமிலராக இருக்குது. ஸோ contradiction and society. Okay, நம்ம ஏதோ ரெண்டு வாசித்து பார்க்கலாம். Okay, the author implies, okay, large number potential contradictions becomes active in society and page of self-determination. இதை வந்து நம்ம Q&P சால்வ் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் இது ரொம்ப நமக்கு எனக்கு லிட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் பற்றி தெரியாது. அண்ட் ஸோ நான் இதை Q&P சால்வ் பேசேஜ் P&Q சால்வ் பண்ணால் எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். Okay, religion of autonomy and self-determination and the environmental movement and the women's movement in the developing countries and social forms and values. Okay, emergence of creative society. So the presence of movements and social transition. Okay, இதில் எந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொசைட்டி வித் லார்ஜ் நம்பர் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அண்ட் ஆர்டிகுலேட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தோம். வேர் அண்ட் எக்ஸ்போஷர் ஃபார் அன் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தி ஹியூமன் ரைட்ஸ், அதுவும் நம்ம இப்போ பார்த்தோம். upliftment of their rights, article 8. So first நம்ம option C and D choose பண்ணிடலாம். Okay, so we need to do this. Okay, according to the passage, what are the manifestations of the social movements? So what are the manifestations of the social movements? அதில் என்னெல்லாம் பார்த்தோம்? Being aggressive, okay, involvement of the whole society, okay, quest for social equality and individual's freedom, okay, and none of the above. எனக்கு என்ன quest for social equality and individual freedom ஒரு வாட்டி கூட செக் பண்ணிக்கோங்க, வந்து மிஸ்டேக் விடக்கூடாது. quest for social equality and sorry ஓகே, இதுலேருந்து நம்ம கீ கான்செப்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, it should have some equal moment to everyone, women's movement, emergence of science and creative are the contemporaryன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இதுலேருந்து இந்த ஆப்ஷன் வந்து quest for இதுவும் இன்வால்மெண்ட் ஆஃப் தி ஹோல் சொசைட்டி, இது ரெண்டு தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது கோட் கொஷின், அதனால இந்த கொஷின் சூஸ் பண்ணலாம். இன்வால்மெண்ட் ஆஃப் தி ஹோல் சொசைட்டி இது ஓகே. ஓகே, அடுத்த கொஷின். With a reference to the passage, consider the following statements. To be creative society, it is essential to have a variety of social movements. To be a creative society, it is imperative
to have a potential contradiction. இதுவும் core type of question, only A, B, both A and B or neither A and B ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, க்ரியேட்டிவ் மூமெண்ட்ஸ்னால் நிறைய சோஷியல் மூமெண்ட்ஸ் இருக்கணுங்கிற வார்த்தை நான் எங்கேயுமே ரீட் பண்ணல, வேணா ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பொட்டன்ஷியல் கான்ட்ராடிக்ஷன், இம்பரேட்டிவ் ஆஃப் பொட்டன்ஷியல் கான்ட்ராடிக்ஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ் பற்றி பேசவே இல்லை, பட் ஆர்டிகுலேட்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ பொட்டன்ஷியல் கான்ட்ராடிக்ஷன் அண்ட் ஆர்டிகுலேட்ஸ் ஆக்டிவ் தான் பேசுவாங்க, கான்ஃப்ளிக்ஸ் பற்றி பேசவே இல்லைங்க. எங்கேயுமே வந்து ஒரு இடத்துல கூட கான்ஃப்ளிக்ஸ் பற்றி பேசவே இல்லை. ஸோ பி ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்காது. இன்னொன்று என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தோம், க்ரியேட்டிவ் சொசைட்டி வித் வெரைட்டி ஆஃப் சோஷியல் மூமெண்ட்ஸ். சோஷியல் மூமெண்ட்ஸ் பற்றி இதில் எங்கேயுமே அவ்வளோவா பேசலை. இதில் என்விரான்மெண்டல் மூமெண்ட்ஸ், விமன் மூமெண்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. என்விரான்மெண்டல் மூமெண்ட்ஸ் அண்ட் விமன் மூமெண்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ரீஜனல் anatomy அண்ட் செலப்ரேட் டிட்டர்மினேஷனை பொறுத்து எமர்ஜென்ஸ் கார்டு பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ neither A nor B. Okay. The fourth question, which of the following is different of social movements? Upsurge of peasants and tribes, இந்த வார்த்தை அங்கே இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் ஆஃப் ரீஜனல் anatomy இதுவும் அங்கே இருந்துச்சு, என்விரான்மெண்ட் மூமெண்ட்ஸ் இதுவும் இருந்துச்சு, விமன் மூமெண்ட்ஸ் இதுவும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போ ஆல் த புக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க அப்படின்னா இப்போ தான் வாசித்தோம். ஓகே, அடுத்து which of the following can be described as the most appropriate aim for various social movements to achieve the status of creative society, to achieve rights and social transformation? A, B, BC or AC or Cன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் பார்ப்போம். டு அச்சீவ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் creative society, to achieve rights and social transformation. social transformation கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா அப்போ தான் அந்த மூமெண்ட்ஸ்லாம் பற்றி பேசணும். ஸோ social transformation. to achieve rights பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு to achieve rights இதுதான் நம்ம எங்கேயோ பார்த்தோம். செகண்ட் கொஷினுக்கு பார்த்தோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இது சால்வ் பண்ண நமக்கே அந்த ஃபாஸ்ட் வந்துடும். நான் ரொம்ப வீக் இதில், அது நான் ஒத்துக்கிறேன். நான் லாஸ்ட் டைமாக இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணுறச்ச வந்து ஐ லாஸ் மார்க்ஸ். ஏதோ ரொம்ப சிம்பிளாக இதில் தான் ஏதோ ஒரு இதில் மார்க் விட்டேன். அதெல்லாம் இது மாதிரி ஏதாவது ரீட் பண்ணுறப்போ இருக்க கொஷின்ஸ் வந்து ஃபாலோ அப்பாக வரும். பேசேஜ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கொஷினோடய தான் இருக்கும் பேசேஜ். செகண்ட் கொஷின் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நான் ஏதோ ஒரு பை மிஸ்டேக் ஏதோ இந்த வாசிக்கிறப்போ தப்பாக வாசித்தா இல்லை ஏதோ ஒன்று பண்ணி நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, which of the following cannot be considered as இல்லை can be considered as the most suitable title for the passage. ஓகே, நம்மளா டைட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. creative society and social movements. ஓகே, சோஷியல் மூமெண்ட் அந்த ப்ரீ ரெக்வசைட் ஆஃப் க்ரியேட்டிவ் சொசைட்டி. இல்லை அது சொல்ல முடியாது. ப்ரீ ரெக்வசைட்டாக அவங்க வந்து இதெல்லாம் இருந்தால் தான் ப்ரீ ரெக்வசைட்னா ப்ரீவியஸ் ஸ்டெப் மாதிரி, ரா மெட்டீரியல்னு சொன்னாங்க, ப்ரீவியஸ் ஸ்டெப் மாதிரி. ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் பற்றி அவங்க எதுவுமே சொல்லு. சோஷியல் மூமெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் லைனே க்ரியேட்டிவ் சொசைட்டிங்கிற வார்த்தை வருது கரெக்டாக. அதுலேருந்தே நம்ம ஃபஸ்ட் 2 லைன்லேருந்து நம்ம என்ன கான்செப்ட் ஆஃப் க்ரியேட்டிவ் சொசைட்டி. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கே போயிடலாம். ஓகே, so that's the end of this video. Please do join the class. We are taking classes for your own purpose. You are paid us. Do value the money and do value our time and energy and please attend the classes because it's very important for you to crack this time, and we also putting lot of efforts to do all these classes and something, so don't take it advantage. If any queries, if the class is not interesting or you couldn't do anything, please do say and we need to talk about it. Okay, thank you.